ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி விஐபி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். 3வது பருவத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற ஒரு நாடகத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே இன்றியமையாதது எதுனா சாப்பாடு தான். உணவை பற்றி நம்ம பேசுகிறப்போ தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் அவர்கள் சொன்ன கூற்று நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஒரு நபர் கஷ்டத்துல இருக்கக்கூடிய, அதாவது பசியில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உணவு வாங்கி கொடுக்கக்கூடிய செயல் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, அந்த நபர் பசியில இருக்கக்கூடிய அந்த நபருக்கு உயிர் கொடுத்ததற்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பசியில வாடக்கூடிய ஒரு நபருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சிறந்த செயல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நாடகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளான நாடகம் தான். நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த கதை முழுக்கவே மணிமேகலை அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில குறிப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மணிமேகலை அப்படின்றவங்க யாருன்னா பூம்புகார் நகரை சேர்ந்தவங்க. இந்த மணிமேகலை அவர்கள் மணிபல்லவ தீவுக்கு எந்த கடவுளின் உதவியோட போய் சேர்றாங்க அப்படின்னா, மணிமேகலா தெய்வம் அப்படின்ற தெய்வத்தின் உதவியோட போய் சேர்றாங்க. இந்த மணிமேகலா தீவுல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புத்த பீடிகை இருக்கு. இந்த புத்த பீடிகைய காவல் காக்கக்கூடியவங்க யாருன்னா தீவதிலகை அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த தீவுல பாத்தீங்கன்னா ஒரு பொய்கை இருக்கு. பொய்கை அப்படின்றது என்னன்னா, இயற்கையிலேயே நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்தை தான் பொய்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொய்கையோட பேர் என்னன்னா கோமுகி. இந்த கோமுகி அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்க, கோமுகி அப்படின்னு பிரியும். இதுல இருக்கக்கூடிய இந்த கோ அப்படின்றதுக்கு பசுன்னு அர்த்தம், முகி அப்படின்றதுக்கு முகம்னு அர்த்தம். அதாவது பசுவினுடைய முகம் போன்று இருக்கிறதுனால தான் இந்த பொய்கைக்கு கோமுகி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த தீவில் இருக்கக்கூடிய இந்த பொய்கை இருக்கு இல்லையா, இந்த பொய்கையினுடைய நீர்ல குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஒரு பாத்திரம் வரும். அது எப்ப வரும் அப்படின்னா வைகாசி திங்கள்ல வரும். இதுல திங்கள் அப்படின்னா மாதம்னு அர்த்தம். அதாவது வைகாசி மாசம் முழு நிலவு அன்னைக்கு அந்த பொய்கையினுடைய நீர் மேல ஒரு பாத்திரம் வரும். அது என்ன பாத்திரம் அப்படின்னா அமுத சுரபி அப்படின்ற பாத்திரம். இந்த அமுத சுரபி அப்படின்ற பாத்திரத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த பாத்திரத்துல சாப்பாடு வச்சோம் அப்படின்னா அது அல்ல குறையவே குறையாது, வந்துகிட்டே இருக்கும். இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய சாப்பாடை வச்சு எத்தனை பேருக்குனாலும் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வைகாசி மாசத்துல முழு நிலா வர்ற அன்னைக்கு இந்த பொய்கையினுடைய நீருக்கு மேல அமுத சுரபி அப்படின்ற பாத்திரம் வருது. இந்த பாத்திரத்தை மணிமேகலை அவர்கள் வணங்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த அமுத சுரபி அப்படின்ற பாத்திரம் இதற்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆபுத்திரன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மணிமேகலை அவர்கள் இந்த அமுத சுரபி அப்படின்ற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு யாருக்கிட்ட உணவு வாங்குறதுக்காக வர்றாங்க அப்படின்னா ஆதிரை அப்படின்ற ஒரு பெண்மணி கிட்ட வர்றாங்க. இந்த ஆதிரை அப்படின்ற பெண்மணியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னா பூம்புகார் அப்படின்ற நகரத்துல இருக்கு. நாம இவ்வளவு நேரம் மணிமேகலை அவர்களை பத்தி பார்த்துட்டு வரோம் இல்லையா. இந்த மணிமேகலை அவர்களுடைய பெற்றோர் யாருன்னா கோவலன், மாதவி. இதுல கோவலன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே அடுத்து கண்ணகி தான் நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வருவாங்க. இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மணிமேகலை அவர்கள் கோவலன் மற்றும் மாதவி அவர்களுடைய மகள். மணிமேகலை அவர்கள் ஆதிரை அவர்கள்ட்ட இந்த பாத்திரத்தினுடைய சிறப்பை பத்தி எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாத்திரம் தாங்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆதிரை அவர்கள் அமுத சுரப்பில சாப்பாடு கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா மணிமேகலை அவர்கள் இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு உடல்ல குறை இருக்கக்கூடியவங்க, நோயாளிங்க, ஆதரவற்று இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பூம்புகார் நகரத்துல இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு போய் அங்க இருக்கவங்களுக்கும் உணவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிறை காவலர் ஒருவர் மன்னர்கிட்ட போய் விஷயத்த சொல்லிடுறாங்க. மன்னர் மணிமேகலை அவர்களை கூப்பிட்டு மா தவம் செய்தவளே அப்படின்னு மகிழ்ச்சியோட பாராட்டி, என்கிட்ட இருந்து எதுவும் உதவி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க.
அதற்கு மணிமேகலை அவர்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, சிறைச்சாலையில தண்டனை பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க திருந்தி வாழ்வதற்கு ஒரு வழி செய்யுங்க, சிறை கோட்டத்தை வந்து அறக்கோட்டமா மாத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதோட இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவன் வாழ்ந்த நாடு நம்மளுடைய நாடு. அதே சமயத்துல புத்தர் அவர்கள் பிறந்து அறம் போதித்த பூமி நம்மளுடைய பூமி. அதனால நன்மை எது தீமை எது அப்படின்னு தக்க அறிஞர்களை வச்சு சிறையில இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதோட அவர்களுக்கு பெற்றோரை எப்படி மதிக்கணும், முதியோர்களை எப்படி பாதுகாக்கணும், அதே மாதிரி உறவினர்களை எப்படி அரவணைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மணிமேகலை அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. மன்னர் அவர்களும் மணிமேகலை அவர்கள் சொன்னதை ஏத்துக்கிட்டு அப்பயே செய்யறாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்க போறோம். மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலை அவர்களை எங்க அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா, மணி பல்லவ தீவு அப்படின்ற தீவுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அடுத்து மணிமேகலை அவர்கள் கையில இருந்த அமிர்த சுரபில உணவு இட்ட பெண் யாருன்னா ஆதிரை அவர்கள். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பாதம் அப்படின்ற ஒரு சின்ன கதை கொடுத்துருக்காங்க. இந்த கதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம டைரக்டா இந்த கதையை எழுதின ஆசிரியர் பத்தி பார்க்கலாம். பாதம் அப்படின்ற கதையை எழுதின ஆசிரியர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இவங்க வந்து தற்காலத்துல, அதாவது இப்ப இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள்ல குறிப்பிடத்தக்கவங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், அதோட சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்னு நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படின்னு நிறைய நூல்களும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாதம் அப்படின்ற கதை வந்து எந்த சிறுகதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் முக்கியம்தான். இந்த பாதம் அப்படின்ற கதை வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த இயல் பார்க்கலாம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.